திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்புகழ் 221. இருகு மணிமுலை திருவருணை, அதாவது திருவண்ணாமலை தல திருப்புகழ். இதற்கான சந்தம் தனன தனதன தனன தனதன தனன தனதன தனதானா. இருகு மணிமுலை மருவு தரளமும் எரியும் உமிழ்மதி நிலவாலே. இரவி எனதுயிர் கவர வரு குழல் இசையில் உரு கடல் அலையாலே. தருகன் ரதிபதி மதனன் விடுகொடு சரமில் எலியெனும் அழியாதே. தருணம் மணிப்பொழில் அருணை நகர் உரை சைலம் மிசையினில் வரவேணும். முருகு திரிபுரம் முருகு கனல் எழ முறுவல் உடையவர் குருநாதா. முடிய கொடு முடிய அசுரர் பொடிபட முடுகு மரகத மயில் வீரா. குறவர் மடமகள் அமுத கணதன குவடு படும் ஒரு திருமார்பா. கொடிய சுடர் இலை தனையும் எழுகடல் குறுக விடவள பெருமாளே. இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். இருகு மணிமுலை மருவு தரளமும் எரியும் உமிழ்மதி நிலவாலே. இதற்கான சொல் விளக்கம். நெருங்கி அழுத்தமாயுள்ள அழகிய மார்பின் மீதுள்ள முத்து மாலை கூட தீயை உமிழும்படி காய்கின்ற சந்திரனுடைய நில ஒளியாலும் என்னை வருத்தி அறுத்து எனது உயிரை அபகரிக்க எழுகின்ற புல்லாங்குழலின் இசையாலும் ஒலிக்கும் கடலின் அலையாலும் கொடியவனும் ரதியின் கணவனும் ஆகிய மன்மதன் செலுத்திய கொடிய பானத்தாலும் எளியவளாகிய நான் அழிந்து போகாமல் தக்க சமயத்தில் அழகிய சோலைகளை உடைய திரு அண்ணாமலை நகரில் உள்ள மலை மீது வந்தருள வேண்டும். கடுமை வாய்ந்த திரிபுரங்களின் தெருக்களில் நெருப்பு எழும்படி புன்சிரிப்பு சிரித்த சிவபெருமானுக்கு குருநாதனே. பாருங்க, திரிபுரத்தையும் எரிக்க சிவபெருமான் புன்சிரிப்பு தான் சிரிச்சாராம். புன்சிரிப்பு சிரிச்சதுக்கே திரிபுரமும் எரிஞ்சிச்சு. அந்த சிவபெருமானுக்கு குருநாதனாக வந்த முருகப்பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. இந்த நில ஒளிலாம் வந்து அவ்வளோ ஒரு தீயா சுடுதான். அந்த மாதிரி சொல்லி ஒரு பெண் ஓமை காட்டி பாடுறாரு. எல்லா மலை உச்சிகளிலும் வாசம் செய்த அசுரர்கள் பொடிப்பட்டு அழியும்படி செலுத்திய பச்சை நிறம் கொண்ட மயில் வீரனே. வேடர்களின் கபடமற்ற மகளாகிய வள்ளியின் அமுதம் பொதிந்த மார்பகங்களாகிய மலைகள் தாக்கும் ஒப்பற்ற அழகிய மார்பனே. உக்கிரமான ஒளி வாய்ந்த இலை ஒத்த வேலை 7 கடல்களும் வற்றும்படி செலுத்த வல்ல பெருமாளே. அந்த வேலை செலுத்தினார்னா 7 கடலும் ஒத்துமா. பாருங்க, எப்பெல்லாம் பிரளயமெல்லாம் நடந்திருக்கோன்னு. 7 கடல் வத்தினா என்ன ஆகும்? 7 கடலில் வெள்ளம் பிறண்டாலும் ஆபத்து, கடல் வத்துனாலும் ஆபத்து.
அந்த அசுரர்களை அழிக்க இப்படியெல்லாம் அப்போ நடந்துக்கிட்டு இருந்திருக்குது. இப்பையும் உள்ள என்னமோ வேலை நடக்குது. அதனால தான் பிரளயம் நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு தெரியல. ஆனால் சொல்ல மட்டும் சொல்லுவாங்க, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சுனாமி, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிலநடுக்கம் அப்படின்வாங்க. அங்கே என்ன நடக்குது கைலாயத்தில் நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஆகையினால் இன்னமும் அவங்க அசுரர்களை அழிச்சிக்கிட்டோம், ஆண்டுக்கிட்டோம், நம்மளுடைய குறைகளை கேட்டுக்கிட்டும் தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு வர்ற தீவினையெல்லாம் தீர்த்து ஆட்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நல்லதை அழிக்க தோன்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு நல்லதை நம்ம செய்ய போனால் ஒரு தீவினையும் கூடவே தான் வருது. நல்வினையும் தீவினையும் கூடவே தான் இருக்குது. ஆகையினால் அதுவும் கூட உருவாகிற தீவினையை அழிக்கிறதுக்கு பல மடங்கு போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இறைவனுக்கே இது மாதிரி ஒரு நிலை. வாங்க இப்போ நாம் இந்த திருப்புகழை பாடி இறைவனுடைய திருவருளை பெறுவோம். முருகா, எங்களுக்கு ஏற்படுற தீவனையெல்லாம் மாளணும், எங்களுக்கு நல்லருள் பெருகணும். திருவண்ணாமலை தலத்தில் வீற்றிருக்கும் கந்தவேலே அப்படின்னு சொல்லி பாடுவோம். இருகு மணிமுலை திருவருணை தல திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளி செய்தது 221. தனன தனதன தனன தனதன தனன தனதன தனதான இருகு மணிமுலை மறுவு தரளமு மெரியும் உமிழ்மதி நிலவாலே இரவியனதுயிர் கவரவரு குழலிசையில் உரு கடல் அலையாலே தருகன்றதிபதி மதனன் வீடு கொடு சரமிலெலியனு மழியாதே தருணமணி மொழி அருணை நகருரை சயிலமி செய்யினில் வரவேணும் முருகு திரிபுர மருகு கனலழ முருவலுடையவர் குருநாதா முடிய கொடுமுடி அசுரர் பொடிபட முடுகு மரகத மயில் வீரா புறவர் மடமகள் அமுத கனதன குவடு படுமொரு திருமார்பா கொடிய சுடரிலை தனையும் எழுகடல் குறுக விடவல பெருமாளே இருகு மணிமுலை மறுவு தரளமு மெரியும் உமிழ்மதி நிலவாலே இரவியனதுயிர் கவரவரு குழலிசையில் உருகடல் அலையாலே தருகன்றதிபதி மதனன் வீடு கொடு சரமிலெலியனும் மழியாதே தருணமணி பொழில் அருணை நகருரை சயிலமி செய்யினில் வரவேணும் முருகு திரிபுர மருகு கனலெழ முறுவலுடையவர் குருநாதா முடிய கொடுமுடி அசுரர் பொடிபட முடுகு மரகத மயில் வீரா குறவர் மடமகள் அமுத கனதன குவடு படுமொரு திருமார்பா கொடிய சுடரிலை தனையும் எழுகடல் குறுக விடவல பெருமாளே கொடிய சுடரிலை தனையும் எழுகடல் குறுக விடவல பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இந்த அருமையான திருப்புகழை பாடி அனைவரும் பலனடைங்க. திருப்புகழ் தானே, இது ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போகாதீங்க. எந்த காலகட்டத்திலையும் திருப்புகழை எல்லோரும் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் வரம் வாங்கியிருக்கார். என்னுடைய திருப்புகழுக்கு எப்பவும் அந்த நூலுக்கு மதிப்பு குறை நேரக்கூடாது, திருப்புகழை அனைவரும் பாடணும், படிக்கணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் கேட்டிருக்காரு. இப்போ நாம் அதிகமாக யாரை வணங்குறோம்?
நாங்கள் குழந்தையிலேருந்தே எங்களுக்கு முருகப்பெருமான் தான். அப்புறம்தான் நான் கொஞ்சம் வளர வளர சிவபெருமானுடைய திருவருளை பெற்றேன். எனக்கு முருகன் தான் தெரியும், எனக்கு வேறு யாரையும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவை தெரியும். முருகா 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 எடுத்த உடனே நம்ம குழந்தைகளோடையே குழந்தையாக வளர்கிற கண் கண்ட தெய்வம் அவர். அந்த கந்த கடவுளை நாம் மனமாற வேண்டி விரும்பி வணங்கினோம்னா அவரை எளிய முறையில் அடையக்கூடிய பாஸ்வேர்டு தான் திருப்புகழ். முருகப்பெருமானை சீக்கிரமாக கூப்பிடணும், வந்து உடனே துணை செய்யணும்னா திருப்புகழை பாடுங்க. திருப்புகழ் தான் முருகனை கூப்பிட்றதுக்கான பாஸ்வேர்டு. ஏன்னா முருகப்பெருமானை தனிமையில் நான் கும்பிட்டேன் எனக்கு கஷ்டம் தராது. திருப்புகழை பாடுங்க. அதில் எல்லாரோடையும் வேறு எந்த தெய்வத்தையும் நம்ம கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. திருப்புகழ் பாடினா எல்லாரும் அதில் வராங்க. மாமா மாமி அப்படி அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் வராங்க. ஆகையினால தனிப்பட்ட முறையாக இன்னொரு பதிகம் பாடணுன்ற வேலையே இல்லை. திருப்புகழை அனைவரும் பாடி விருப்பத்தோடு பாடுங்க. விருப்பத்தோடு பாடி முருகப்பெருமானுடைய திருவருளையும் பரிபூர்ண அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுங்க. ஏன்னா அவர் நமக்கெல்லாம் குருவாக வந்து வரமாக தருவார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த முருகப்பெருமானை வேண்டினா சகல செல்வத்தையும் தரக்கூடியவன், நோயெல்லாம் தீர்க்கக்கூடியவன், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் தீர்க்கக்கூடியவன் அந்த கந்த கடவுளை கலியுக தெய்வத்தை அனைவரும் வழிபாடு பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.